தமிழக அரசின் மருத்துவத்துறையை பற்றி தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுந்துள்ளது. 29 MRI இயந்திரங்களை வாங்குவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வெளியிட்டிருக்கும் டெண்டர் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியான ஆவணம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. குற்றச்சாட்டின்படி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து அனுமதிகளும் பெற்ற MRI இயந்திரங்கள் சுமார் 5 கோடி விலைக்கே கிடைக்கும் நிலையில் தமிழக அரசு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை ஒரு இயந்திரத்திற்கு செலுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு இயந்திரத்திலேயே 2 கோடி முதல் 3 கோடி வரை விலை வித்தியாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக 29 MRI இயந்திரங்களை வாங்கும் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் 75 கோடி முதல் 100 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கப்படுவது வரவேற்கத்தக்க விஷயம் என்றாலும் அதே தரமான இயந்திரம் குறைந்த விலையில் கிடைக்கும் போது ஏன் அதிக விலை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. டெண்டரின் மற்றொரு முக்கிய அம்சம் போட்டி குறித்த சந்தேகம். 12 பிரிவுகளில் 10 பிரிவுகளில் ஒரே ஒரு நிறுவனமே குறைந்த விலை தேர்வாளராக இருப்பதாக கூறப்படுகிறது. பெரிய அரசு டெண்டர்களில் பல நிறுவனங்கள் போட்டியிடுவது வழக்கம். ஆனால் இங்கு போட்டி இல்லாத நிலை எப்படி உருவானது என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் இந்த MRI இயந்திரங்களை தயாரித்த அசல் நிறுவனம் எது, எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது போன்ற முக்கிய தகவல்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மருத்துவ தரவுகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த விவரங்கள் முக்கியமானவை என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த விவகாரத்தில் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய CT ஸ்கேனர் டெண்டர் வழக்கும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இடைக்கால தடை வழங்கியிருந்தது. அதே போன்ற குற்றச்சாட்டுகளே தற்போது MRI டெண்டரையும் சுற்றி எழுந்துள்ளன. மத்திய அரசின் மேக் இன் இந்தியா கொள்கை, பொது கொள்முதல் விதிமுறைகள் மற்றும் மருத்துவ உபகரண உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அனைத்தும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன. ஆனால் நடைமுறையில் அது பின்பற்றப்பட்டதா என்பது தற்போது ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது. இதனால் டெண்டரை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அனைத்து நிறுவனங்களுக்கும் சமவாய்ப்பு வழங்க வேண்டும், விலை நிர்ணயத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா அல்லது டெண்டர் நடைமுறைகள் முறையாகவே பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து தமிழக அரசு மற்றும் TNMSC தரப்பின் விளக்கமே தற்போது அனைவரும் எதிர்பார்க்கும் பதிலாக உள்ளது. இந்த MRI டெண்டர் சர்ச்சை அடுத்த சில நாட்களில் தமிழக அரசியலிலும் மருத்துவத் துறையிலும் மிகப்பெரிய விவாதமாக மாறும் சூழல் உருவாகியுள்ளது.